ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அம்மா நேற்று பிடிச்ச மீன் வந்து குழம்பாக்க போறாங்க, வறுக்க போறாங்க மீனை. ஆமா, குழம்பு வச்சிரும் ஒருத்தரும் வாங்க. நேற்று பிடிச்ச மீனை பார்க்க போறீங்க நீங்க, வாங்க குழம்பு வைக்கிறது. இல்ல மாங்காய் வேணும் சொன்னேன், அது பெருக்கலையா? நான் பிரச்சனைமா வா. எத்தனை மாங்காய் இருக்குப்பா? ஒன்று தான் பறிக்க போகிறோம். 3 மாங்காய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா 3 மாங்காய் இருக்கு மேல. எந்த மாங்காய் பறிக்க போறா? பார்த்து கண்ணு கிளம்பி போகுது பால். கசாயத்தை பறிட்டு பறிட்டா ஒன்று அத்தை பறிக்கலாம், எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே சைஸ் தான். பார்த்து பெரிய கல்லில் மாங்காய் பால் அடிச்சோம். வச்சுட்டா பெரிய பெரிய அதெல்லாம் பால் ஊற்ற போகுது. வந்துரு கம்மி. சூப்பர் மாங்காய். ஆமாம் சூப்பர் மாங்காய். நேற்று பிடிச்ச மீனை குடலை எடுத்து பிரிட்ஜில் வச்சிருந்தோம்பா. அதை இன்னைக்கு எடுத்து அரிஞ்சு ஃபுல்லாத்தையும் ஆஞ்சிட்டு போகுது நேற்று. ஆமாம், குழம்பு வச்சு ஊற்றுற வேண்டியதான். கட் பண்ணு ரெண்டா. சொல்லக்கூடாது, குழம்பு வச்சு ஊற்றுற வேண்டியதான். நைட் நேரத்தில் ஆஞ்சி வச்சுனா முள்ளெல்லாம் அரியல, முடியலன்ட்டு வச்சுட்டேன். இன்னைக்கு தான் அதை கட் பண்ணுறேன் முள்ளெல்லாம். அப்புறம் ஃபுல்லாத்தையும் அந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் விட்டுட்டா அப்படியே? அப்படியே விட்டுட்டேன். பின்னாடிலாம் அப்படியே வாழலாம் அப்படியே இருக்குது, அப்படியே ஃபிரித்தி வச்சுட்டேன். தலையை மட்டும் கட் பண்ணிட்டேன். பேப்பரில் போட்டு அப்படியே வச்சுட்டேன். குடலை எடுத்துட்டு அப்படியே பிரிச்சு வச்சு. இதுனா ஃப்ரை பண்ண போறியா இல்லை வந்து குழம்பு வைக்க போறியா? இந்த பாதி வத்துற வேண்டியதான், பாதி குழம்பு வச்சுக்க வேண்டியதான். மீன் பெருசல்ல? ஆமாம், அது பொடி பொடி கட்டமாக போடணுமா? தலை மட்டும் குழம்பு திட்டமானதை எடுத்துக்க வேண்டியதான் நடுவில் வறுக்கிறதுக்கு. மீதியே குழம்பு வச்சுக்க வேண்டியதான். ஏமா இருக்கவே மாட்டேங்குது. எப்போ நீ கட் பண்ணி முடிக்கிறது? மூஞ்சி அரைக்குது உனக்கு பயங்கரமா. சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க முன்னாடி, மூஞ்சி அரைக்குது உங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் இட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு தெரியல, நான் படித்தேன் நான். அது மீன் பிடிக்கிற இடத்துல நடந்து வந்தேன் நினைக்கிறேன். அவள் மூச்சு அரைக்குது கவனிச்சிக்கிறாங்க. மூச்சு அரைக்குது அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்சம் ஆயிடுச்சுல கை பிடிப்பிக்க. ஆமாம், இப்போ கரெக்டாக வந்துடுன்றியா? எப்படி நேக்கா அறியாமண்ணா கை படாமல் அறியணும் போலுது. கொஞ்சம் மீன் பெருசாக இருந்தாக்கா கை கடங்கலன்னு வச்சுக்க, அறியது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எத்தனை கண்ணை வரும்னு தெரியல, நிறைய வரும் பொழுது. அதுதான் பாதி மீன் வறுக்கணும், பாதி மீன் குழம்பு வைக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணிட்ட பொழுது. அப்பாவுக்குலாம் தெரியாது இதெல்லாம். எது வேறு மீன் ஆயிரத்துக்கலாம். அவர் எங்கே ஆயவர் மீன்? நீ காலங்காலமாக மீன் ஆஞ்சுன்னுக்கிற. மீன் ஆஞ்சே அவனுக்கு கழுத்து வலி எடுத்துக்கும் பொழுது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல மீன் ஆஞ்சிட்டோன்னே. ஆமாம். ஒரு சப்ஸ்கிரைபர் மீன் கேட்டாங்க, என்னதான் கேட்டாங்க. இப்போ மீனை பார்த்தா எனக்கு இப்போயே சாப்பிடணும் போல இருக்குது, ஒரு பார்சல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவ்வளோதான், மீனை கட் பண்ணிட்டேன். இதை எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் மீனெல்லாம் அரைச்சிட்டு வந்துருக்குதான். சரி, மீனை வந்து தனித்தனி பிரிச்சு வை. எது குழம்புக்கு, எது வறுவலுக்கு. அழைச்சிட்டு வந்து மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு அழைச்சிட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். சரி, நான் பார்க்குறேன். இது மீன் நீ எப்படி தான் அறிஞ்சிருக்கா? மீன் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா? சூப்பராக இருக்குது, அழகா. ஆனால் கொஞ்சம் பெருசு பெருசாக அரிஞ்சிட்டேன். அது பீஸ்லாம் செம்மையாக இருக்குது. அறிய முடியல. ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படி தெரியுது பார்த்தியா? கறி பீஸ் பீஸாக இருக்குது, அழகா. இன்னைக்கு விரால் மீன் குழம்பு. விரால் மீன் குழம்பு, விரால் மீன் வறுவல். மீன் அலசரியா? அப்படியே அலசி போட்டு மஞ்சத்தூள்லாம் போடுறோம் சொன்னா. ஓ, பசிக்கிற பொழுது ரெடியாக மஞ்சத்தூள் நல்லா அரைச்சி தான் வச்சுருந்தேன். இப்போ நல்லா இன்னும் அரைச்சணும், இன்னும் நல்லா அரைச்சி. உப்பு போடணுமா? உப்பு மஞ்சள் ரெண்டுமே. மீன்லாம் கழுவி ரெடி ஆகிட்டு பொழுது. ஆமாம், இப்போ தனித்தனியாக பிரிக்கலையா? பிரிச்சுக்கோம்பா. வறுக்கிறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக பிரிச்சுக்குமா? கண்டெல்லாம் வறுக்கிறதுக்கு. ஆமாம், மீன் கண்டத்தில் தனித்தனியாக வறுத்துரு. தலை மட்டும் தனியாக எடுத்துட்டேன். இதை மட்டும் குழம்பு வச்சிட வேண்டியதான். இதெல்லாம் வறுத்துற வேண்டியதான். சூப்பர்.
கொஞ்சமாக போட்டால் போதும். ம். அது கூட 2 குட்டி மீன் போட்டுக்க வேண்டியதான். வச்சுக்கிறேன். ஓ குழம்புக்கு. ஆமாம். சரி சரி. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்ட பொழுது வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டும்பா. புளி கரைக்க போறியா? வச்சு ஆ புளியை வடிகட்டி வச்சுக்க வேண்டியதான். ஆ அப்படியே அடுப்பு பற்ற வச்சு தாளிச்சு ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மீனை வறுத்து ஆ சும்மா கொஞ்சமாக போட்டுக்க வேண்டியதான். இதான் 1/4 வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஆமாம். கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்க பொழுது நம்ம மாங்காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு. அதுதான் அப்படியே இதுவாகாமல் கரையாமல் அப்படியே இருக்குன்னு சொன்னோம்ல. ம். என்னம்மா டப்பா பக்கத்தில் வச்சுருக்க அடுப்பு பக்கத்தில்? என்ன டப்பா அது? பக்கத்தில் வச்சுட்டோம். நேரம் புசிங்கிட்டு இருக்கோம். புசிங்கி வேஸ்ட் ஆகிட்டு இருக்கேன் அந்த டப்பா. தண்ணி அந்த மாதிரி அங்கே வச்சு. ஆ மிளகுல என்ன அர்ஷாந்த மிளகுல அது? ஆ அப்பா சேர்த்தான் மிளகு. ஆ சரி. இன்னும் எண்ணெய் ஊற்றுற பழுது? ஆமாம்பா. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆ அப்படியே தாளிப்பு போட்டுருவோம். தாளிப்பா? கருவேப்பிலை எத்தனை வரல பழுது? ஆமாம், நம்ம தோட்டத்தில் இருக்குது, பெருசுன்னு வரணும். கருவேப்பிலை பெருசாக இருக்கணும். சரி நான் பெருசாகிறேன். அது கருவேப்பிலை பெருசு வந்துட்டேன். பெருசு வந்துட்டியா? ஆ வச்சுக்கலாம். கீழே வந்துட போகுது. வெந்தயம் போட்டுக்கிறேன்ப்பா. ம் இன்னும் அவ்வளோ வெந்தயம் போட்டா? சும்மா 4 கடுகு. பூண்டு போட கரெக்டாக இருக்கும். போட்டு கூட கருவேப்பிலை கரையாக போடுறா? கறிக்கிட்டீங்கண்ணா கட்டை தான் போடணும். தக்காளி போடணுமா? தக்காளி போட்டுக்கிறேன்ப்பா. வதக்கும். ஆ நான் கொஞ்சம் தக்காளி தான் போடுறா? அது வீட்டை கம்மியாக இருக்குது. 80 ரூபா இருக்குது தக்காளி. 1/2 கிலோ தான் வாங்கினேன். கடைசியாக போடுறதா? ஆமாம். குழம்பு கொஞ்சம் போடும். கொஞ்சம் ஒரு கொஞ்சம் போட்டு வேண்டியதான். கறிப்படி அழைச்சிட்டேன். போட்டுக்கலாம். புளி உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். மிளகாத்தூள். வேறு எதுவும் போடுறதுலாம் கிடையாது. அப்படியே சிம்பிளாகவே நல்லாயிருக்கும். ஆமாம், நாங்கள் போடுறோம். இவங்க முருங்கைக்காய் போடுவாங்க. முருங்கைக்காய் நான் போட்டு தான் முருங்கை மாட்டலாம். அப்பா வெட்டாது. புளி உப்பும் கரைச்சி வச்சுக்கிறேன்ப்பா. அதை வடிகட்டிக்கலாம். என்ன இது மிளகு இருக்குண்ணே? பொடி எத்தனை கரண்டியா? 1 3 3 கரண்டி போதுமா? அத்தனை போட்டுக்கோங்க. சொல்லு. குழம்பு போய் இது மீன் போட்டு போடுப்பா. போடு. குழம்பு ஃபுல்லாக ஒரு மீன் தான் இருக்கும் போல. 2 விழுவு மீன். கலைக்கணுமா? அருமையான மீன் குழம்பு நினைக்கிறேன். மூடிடுவோம். கொதிக்கிட்டோம். அதை கட்டியே மிளகாத்தை போட்டு மீனுக்கு ஊற போட்டுருவோம். சரி. போட மறந்துட்டும்பா. குழம்பு கொச்சினே மாங்காய் போடுறது. சரி போடு. டேஸ்ட் கரெக்டாக தான் வரும். 4 பீஸ் தான். அதான் போட்டு அப்புறம் அது ஒரு நாளைக்கு ஆயிடுச்சு. கொதிக்கிட்டோம். சரி, தூள் உப்பு போட்டுக்கலாம். எல்லா மீனும் கரெக்டாக இருக்கும். அந்த உப்புல தானே போட்டு கழுவணும். ஆமாம், உப்பு போட்டுக்காதனால உப்பு ஏறிட்டுன்றியா? உப்பை மீதி கலக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது ஏன் ஸ்டைல்? வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நிறைய ஸ்டைலில் செய்வாங்க. அவங்க செய்வாங்கன்னா அவங்க வந்து கையால் அரைச்சி தானே போடுவாங்க. அதான் நினைக்கிறேன். நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ண வேண்டியதான். நம்ம மிளகாத்தூள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கலரே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. அவ்வளோதானா? பட் சிம்பிளாக ஆயிடுச்சுல்ல? சூப்பராக அழகா. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மஞ்சள் போச்சு. ஊரெல்லாம் வைக்கல, கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே ஊற வச்சுட்டு வறுத்துற வேண்டியதான். காமி பாப்பா. கொஞ்சம் தண்ணி போட்டுக்குவோம், கழுவிக்குவோம். தண்ணியில் போட்டு ஊற விட்டுருவோம்.
அப்போதான் உப்புலாம் கொஞ்சம் கரையும். ஆமாம், இல்லைன்னா ஒரு மாதிரி கரையாமல் கட்டியாகவே அப்படியே இருக்கும் மிளகாத்தூள்லாம். அதுதான். வச்சுருமா? சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்கு. குழம்பு நல்லா வாசனையாக இருக்குதுப்பா. காமியா? இதுக்குள்ளே கம வாசனையாக இருக்குது. சின்ன சின்ன மீன் தான் போட்டு குழம்பு வச்சுக்கிறேன். விரால் மீன் அவ்வளோ குழம்பு வச்சது இல்லை, நான் இன்னைக்கு தான் வச்சுக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு தான் விரால் மீன் குழம்பு வைக்கிறேன். நான் வெறும் பொறி மீன் மட்டும் குழம்பு வச்சுட்டு விரால் மீன்லாம் இருந்தால் வறுத்துருவேன். இன்னைக்கு தான் விரால் மீன் குழம்பு வச்சுக்கிறேன். சரி, சூப்பராக இருக்குது. நல்லா குழம்பு கொச்சி வச்சு இறக்கலாம். சரி. குழம்பு கொச்சி வச்சு இறக்கிற போகிறோம்பா. இறக்கிக்குள்ள எடுத்துங்க போகிறோம். தலைப்புள்ள கொதிக்குது. வறுக்கிறதுக்கு தோசை கல்லி வச்சுக்கலாம்ப்பா. விரால் மீன் வறுக்கிறதுக்கு. விரால் மீன் வறுக்கிறதுக்கு. ஆமாம். கல் உடனே சூடாக முடியாது அந்த கல். ஆமாம், சரிம்மா. டீ அதிகமானாலும் எண்ணெய் காஞ்சி போச்சு. சரி, போட்டு பார்ப்போம். எடுத்துட்டு கம்மியான கீழே போடுறேன். சூப்பராக இருக்குது பாரு. அப்படியே மீன் வருகிறது. அழகாக செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பாரு. கேட்டாங்களா அவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். எனக்கு மீன் தாங்கன்னு கேட்பாங்க. வாங்க சாப்பிடுங்க. நல்லா எண்ணெயிலே தான் கொஞ்சமாக தீ போட்டால் தான் மீன் இதுனாது. வெறி வேறவை வச்சு தப்பன்னு எரிஞ்சு எண்ணெயே ரொம்ப மீன் அப்படி வச்சுருந்தே கலர் ஆகிடுச்சு. ஆனால் உள்ளலாம் வேவாது, மேலே மட்டும் வெந்த மாரி ஆகிடும். சிறு தீ போட்டால் தான் நல்லா முறுமுறுன்னு வேகும். குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. சூப்பராக இருக்குது குழம்பு. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. நீ சொல்லு, நல்லா இருக்குதா குழம்பு? அருமையாக இருக்குது. விரால் மீன் வறுவல் எப்படி இருக்கு காட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஸ்ரீ யாசி கேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.